நம பார்வதீபதையே அரர் மகாதேவ. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரிகளுடைய அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லாம் உள்ள இறைவனுடைய அனுகிரகத்தினாலே வருகின்ற 1-2-2026 ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச பெருவிழா. இந்த தைப்பூசம்னாலே ரொம்ப விசேஷம். இந்த தைப்பூசம் யாருக்கு முதல்ல உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை செந்தில் முதல்வனை மாயோ மருகனை, முருகனை செந்தில் முதல்வனை மாயோன் மருகனை. எம்பெருமான் முருகப்பெருமானுடைய நாள் தைப்பூசம். முருகன் நாளே ஒரு ஆனந்தம் சார். அப்படிப்பட்ட எம்பெருமான் தைப்பூசத்திலே தகப்பனாருடன் அனுகிரகம் என்றார். என்ன சுவாமி புதுசா சொல்றேன்? இல்ல, தகப்பனாருடன் அனுகிரகம் பண்ணுகிறார் எம்பெருமான் முருகப்பெருமான். சிவனே முருகன், முருகனே சிவன். நெற்றிக்கண்ணில் உதித்த எம்பெருமான் கார்த்திகை பெண்களுடன் வளர்ந்து அம்மாவுடைய அணைப்பில அணைச்சு ஒரு முகமாகி 6 முகத்தை காற்றி எம்பெருமான் சிவபெருமானுக்கு அனுகிரகம் பண்ண ஊர். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தைப்பூசத்துல என்ன பண்றார் தெரியுமா? நமக்கெல்லாம் உபதேசம் பண்றார் எம்பெருமான். இது கதை இருக்கு. என்ன அப்படின்னா, அன்னைக்கு முருகனை நல்லா வழிபடணும். புத்திலாம் நல்லா இருக்கணும் சார். புத்தி நல்லா இருந்தாதான் நீங்க தர்மகாரியம் பண்ணுவேன். அகம்பாவத்துல தர்மகாரியம் பண்ணலாம், அது உங்க கைக்கு வரவே வராது. சந்தோஷமா பண்ணணும். ஒரு பெரிய அன்னதான கூடம், முருகனுடைய திருவிழா நடந்துட்டு இருக்கு ஒரு ஊர்ல. அடியார்கள் செல்கிறார்கள். முருகனுக்கு காலையில அபிஷேகம், போக்குவரத்து எல்லாம் நடந்து அங்க சுவாமிக்கு நைவேத்தியம் எல்லாம் ஆயிடுத்து. மலை மேல சுவாமி இருக்கார், கீழே அன்னதான கூடம். அடியார் அன்னதானம் என்ற பெரிய செல்வந்தன். இதுக்கு இந்த சொல்ல வரேன், தைப்பூசம் அன்னதான வைபவம். அங்கே எம்பெருமானுக்கு அங்கே எல்லாம் பூஜையெல்லாம் முடிஞ்சு அன்னதானம் என்ற அடியார்கள்லாம் வர. செல்வந்தர் வந்து ஒருத்தர் நிறுத்தி வைக்கிறார் சத்தத்து வாசல்ல. இந்த பாரம், மதியம் 1 மணி ஆகிறது, 2 மணி வரைக்கும் தான் நீ உள்ள விடணும், வேற யாரையும் அதுக்கப்புறம் உள்ள விடக்கூடாதுங்க. நல்லா கேட்டுக்கணும் இந்த கதையை. பெரிய கோவில் நடத்துறான், அன்னதானம் பண்றேங்கிறான். மத்தியானம் 1 மணி 2 மணி வரைக்கும் தான் சாப்பாடு போடுவேன்னு காவலாளியை நிறுத்தி வைக்கிறார் அந்த செல்வந்தர். உள்ளே அன்னதான கூடத்திலே அன்னதானம் நடந்துட்டு இருக்கிறது. அங்க சமையல் பண்ற பரமாரவனை சொல்கிறான், எல்லாருக்கும் 1 கரண்டி தான் சாதம் போடணும். செல்வந்தன் சொன்னான், இவன் ஒரு அன்னதான பிரபு, தெரிஞ்சுக்குங்க. 1 வடைக்கு மேல கிடையாது, 1 கரண்டிக்கு மேல சாம்பார் கிடையாது, 1 கரண்டிக்கு மேல ரசம் கிடையாது. ஆனால் இங்கே அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் அரைகுறையா சாப்பிட்டு அடியார்கள் வந்துட்டார்கள். கடைசியாக எம்பெருமான் இத்தனை நாள் பார்த்துட்டே இருந்தார், தானே ஒரு அடியாராக உள்ள போனார். அவர் வந்த நேரம் எப்ப? எல்லா கோழி உச்சிகாலம் ஆனோன்னு வர்றார் எம்பெருமான் முருகப்பெருமான். 2 மணி மேல ஆச்சு. அங்கே காவலாளி சொல்கிறார், நிறுத்துகிறார் அவரை. எம்பெருமான் வந்திருக்கிறது எம்பெருமான் யாருக்குமே தெரியாது. அங்க வந்தோடனே இவரை உள்ள விடல. அப்புறம் செல்வந்தர் அவர் ஆயிடுச்சு வந்து வாங்க கடைசியிலும் சொல்லி, அரைக்கரண்டி சாதம் இருக்கிறது, ஆனா முட்டை முட்டையா அரிசி இருக்கு, காசோ நிறைய இருக்கு. ஆனால் அவன் அந்த முருகப்பெருமானுக்கு செய்கிறேன் என்ற அகம்பாவத்திலே செய்து கொண்டிருந்தான். அன்னத்தை பரிபாலனம் பண்ணவே இல்லாம. அப்ப முருகனடியார்களுடைய அந்த பாதி வயிறா சாப்பிட்டு போனான் பார்த்தீங்களா,
அந்த தோஷமானது அவன் குடும்பத்துல போய் ஒட்டிட்டு, அந்த தோஷம் அவன் குடும்பத்துல போய் ஒட்டிட்டு. அன்னதானத்தை மட்டும் நிறுத்தக்கூடாது. வயிறு ரொம்ப சாப்பாடு போடணும். இல்ல நீ போடாத, நிறுத்தி. எவ்வளவு ஒருத்தம் போட்டுப்பான், அவன் சாப்பிடாம வெறும் தண்ணியை குடிச்சிட்டு போயிடுவான். கோயில கொடுக்குற சக்கரமங்களை வாங்கி சாப்பிட்டு போயிடுவான். அன்னதாதா சுகினோ பவந்து. ஒருவருடைய கையை எங்கடா பிடிக்க கூடாதுன்னா 2 இடத்துல, தர்மம் பண்ணும் போதும் அவன் சாப்பிடும் போதும். அப்படிப்பட்ட முருகப்பெருவான் அந்த செல்வந்தருக்கு காட்சியளித்து, நீ இப்படி இருக்காதே, உனக்கு சாபங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது, அடியார்களுடைய சாபங்கள் எல்லாம் வருகிறது, ஆகினாலே நீ அன்னதானம் செய்கிறேன் என்ற பெயரிலே பாபத்தையும் சாபத்தையும் வாங்காதே. பயிர் ரொம்ப முட்டை சாப்பாடு போட்டார் சார். இந்த ராதா கல்யாணம் எல்லாம் நடக்கும் நிறைய பார்த்தீங்கன்னா, அன்னதானம் நிறைய பண்ணிட்டே இருப்பா, சாப்பிட்டுட்டே இருப்பா பாகவதாலாம். அப்படி ஒரு சாப்பாடு நடந்தே இருக்கும். வயர் ரொம்பி கிருஷ்ண பரமாத்மா வயர் ரொம்பி சாப்பிட்டு என் நாமாவளை சொல்லுங்கிறார். அதே போல தைப்பூசத்திலே அன்னதானம் மிகச்சிறப்பு முருகப்பெருமானுடைய அனுகிரகத்துடன். அடுத்ததாக இந்த தைப்பூசத்துல ஒரு முக்கியமான ஊர் என்ன தெரியுமா? கும்பகோணம் பக்கத்துல திருவிடை மருதூர். அந்த கோவில் என்ன தெரியுமா? ரொம்ப விசேஷம். நமக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்கு சார், பிரம்மகத்தி தோஷம். ஒருத்தனுடைய உயிரை நீங்க வதம் பண்ணிட்டேன்னா, நீங்க போய் அருவாளத்து வெட்ட வேண்டாம், நீங்க 4 அடியால வச்சு அவனுக்கு கொலை பண்ணிட்டு வான்னு சொன்னேன்னா, அந்த வெட்டினனு கிடையாது, உங்களுக்கு தான் வந்து சேரும். பிரம்மகத்தி தோஷம். ஒருத்தனை சொல்லுவா, ஆத்துல சண்டை போட்டுனே இருப்பது, செத்து தொலைய அப்படின்பா. அதே மாரி சொல்லாதீர்கள், பிரம்மகத்தி தோஷம் உங்களை ஒட்டும். ஒரு உயிரை கொடுத்தவன் எம்பெருமான் பரமேஸ்வரன், அவன்தான் எடுத்துக்கணும். நீ போய் அவனை போ சாவுன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் பிரம்மகத்தி தோஷம் வரும். இந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகிற நாள் என்ன தெரியுமா? தைப்பூச நாள். கும்பகோணம் பக்கத்திலே திருவிடை மருதூர் என்று சொல்லக்கூடிய மகாலிங்க சுவாமி, அந்த சுவாமியை முதல்ல வாழ்நாள்ல போய் பார்த்துட்டு வரணும். எதுக்கு தெரியுமா இவ்வளோ ஆலயங்கள் கட்டியிருக்கா தெரியுமா? நம்ம ஒரு ஏஜுக்கு அப்புறம் எல்லா சுவாமியும் போய் தரிசனம் பண்ண போயிடணும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நண்பர் 68 வயசு, இன்னும் உழைச்சின்னு இருக்கார் குடும்பத்துக்காக. பையனுக்கு 45 வயசு, கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு, வேலைக்கு போகல. இது என்ன? பிரம்மகத்தி தோஷம்தான், பாபந்தான், தோஷம்தான். இதெல்லாம் விலகணும்னா கர்மாவை கரெக்டா பண்ணணும். சுவாமி தரிசனம் பண்ணணும். இந்த வாழ்நாள்ல மகாலட்சுமி வருவா, நிறைய கொடுப்பா. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வயதான அப்புறம் நீங்க 25 வயசுல 1.5 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா சம்பாதிப்பேன். இதே அந்த ஐடி லைன்ல இருக்க குழந்தைகள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த வயசுல உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் சம்பாதிப்பு வருகிறது. அதே ஒரு ஸ்டேஜ் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் போனா உங்களை ஆபீஸ்லயே வச்சுக்க மாட்டா, வெளியில தள்ளிடுவா. அப்போ உங்களுக்கு அதே 5 லட்சம் வருமா? வராது. அதை சேர்த்து வச்சுக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னே கடன் இல்லாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்து சிவ தரிசனம் பண்ணணும். அதுல முதன்மையான கோவில் என்ன தெரியுமா? திருவிடைமருதூர். அந்த திருவிடைமருதூர்ல தைப்பூசம் 10 நாள் பிரம்மோத்சவம். தைப்பூசம் அங்க போய் சுவாமியை பார்க்கணும். ஆனந்தமா இருப்பார் மகாலிங்க சுவாமி. அங்க என்ன? பிரம்மகத்தி தோஷம். மனசார நம்ம யாரான சாவுன்னு சொன்னோம்னு வச்சு பார்த்தீங்களா, செத்து ஒளியட்டும் அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் மறைமுக பிரம்மகத்தி தோஷமாக மாறும். புத்திர தோஷம், சோகம். குழந்தை எல்லாருக்கும் அப்பா அம்மா இருப்பா, குழந்தை செத்து போயிடுவான். இதெல்லாம் என்ன அப்படின்னா தோஷங்கள். இதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய கோவில் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமி. அந்த 5வது நான் போய் பார்க்கணும். ரிஷபாரூட தரிசனம். அவ்வளவு அழகா இருப்பார் சுவாமி. பஞ்ச பிரகாரம் 5 பிரகாரம் சுத்தி வருவார் சுவாமி. பெரிய பிரகாரத்துல பார்த்தேன்னா சுவாமி ஆனந்தமா வருவார் ரிஷபத்துல. அப்படியே சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த நந்தி தேவரோட வரா மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகு அந்த தைப்பூச விழா. அடுத்தது
தைப்பூச விழாவிலே இன்னொரு ஒரு அடியார் இருக்கார், ராமலிங்க சுவாமிகள். வடலூர் சிதம்பரம் ரூட்ல போனேன்னா பண்ருட்டி நெய்வேலி தாண்டோன்னு வடலூர் வரும். அந்த வடலூர்ல பார்த்தேன்னா எம்பெருமான் சிவபெருமானை எப்படி பண்ணியிருக்கார் தெரியுமா? அழகா பாடுவார். ராமலிங்க சுவாமிகளுடைய பாடல்களை கேட்டா நமக்கெல்லாம் சாப்பாடே வேண்டாம், சிவ ஞானம் வந்துவிடும். அவர் எம்பெருமானை 7 திரைகள் கொண்டு விலகும் பொழுது வெறும் தண்ணீரை வச்சு தீபம் ஏற்றினவர். மாயசக்திகள்லாம் கிடையாது, சிவன் அனுகிரகம். அவளாம் எப்படி மார்க்கமானான்னே தெரியாது. எல்லா சம்சார சக்கரத்தை பத்தி அவ்வளவு அழகா சொல்றார் அவர். பட்டினத்தடிகளார் காதிருந்து ஊசியும் வாராதே கடை தெரிவிக்கே என்று சொல்ற. அப்படிப்பட்ட இந்த தைப்பூசத்துல எல்லோரும் அடியார்களை வணங்கி, முருகப்பெருமானை வணங்கி, சிவபெருமானை தரிசனம் செய்து, தைப்பூசத்துல எல்லாரும் அவாத்து வாசல்ல கொஞ்சமான அன்னதானம் பண்ணுங்கள், இல்ல கோவில்ல அன்னதானம் கொடுங்கோ, சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஒத்துக்கொண்டு செய்யுங்கள். வம்ச சாபம் போகும். பிரம்மகத்தி தோஷம் நம்ம முன்னோர்கள் எவனையான கொண்டு வந்தா கூட அந்த பாவம் நமக்கு வந்து தெரியாது. கொலை பண்றோம், கொலை பண்ணிட்டேன்னு சொல்லியா கொலை பண்ணுவான்? எந்த உயிரை வதம் பண்ணாலும், மனித உயிர் மட்டும் இல்ல சார், ஆடை வெட்டுறோம் இல்லையா, ஆடு வெட்டினாலும் தோஷம்தான். எத்தனையோ உயிர்களை நம்ம பலி பண்றோம், அதெல்லாம் பாவம். அந்த பாவ தோஷ நிவர்த்தி எம்பெருமான் திருவிடை மதுரூர் மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்யுங்கள், வருடத்தில் ஒரு நாள். அப்படி பண்ணும் பொழுது நம்ம வம்சத்துக்கு அந்த தோஷங்கள் இல்லாமல், எல்லாமல்ல இறைவனுடைய சிவபுர அனுகிரகத்துல நம்ம வம்சங்கள் நன்றாக இருக்கும், நம்ம நாடும் நன்றாக இருக்கும். நம பார்வதி வதையே மகாதேவ்.